உலகத்தில் ஏற்படக்கூடிய சோகங்களும் கண்ணீரும் கஷ்டங்களும் எதையும் அல்லாஹ் இழிவு என்பதாக பேசவில்லை. மாறாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவினுடைய கருணை அவ்வளவு விசாலமானது. அந்த கருணையிலிருந்து ஒருவன் தப்பித்து, அதுதான் மிகப்பெரிய துர்பாக்கியம். அவனினுடைய கருணை என்பது பெற்றெடுத்த தாயை விட 100 மடங்கு கருணை உடையவன். அவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுதே, நான் கருணையாளன், நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். ஓ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது அடியார்களுக்கு என்னை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நப்பி, என்னை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். எப்படி அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்த சொல்கிறார்? அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் மட்டும்தான் கருணை உடையவன், இரக்கமுடையவன், மன்னிப்பவன் என்றெல்லாம் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். இவ்வளவு பெரிய கருணையாளன் இன்று நாம் மாற வேண்டும், நாளை நாம் மாற வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் பகலிலும் அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள். அல்லாஹ் கரங்களை விரித்து காத்து நிற்கிறார். இரவிலே பாவம் செய்தவர்கள் பகலிலேனும் திருந்த மாட்டார்களா என்பதற்காக.